எனக்கெல்லாம் யமுனா ஒரு கண்டிப்பாக தேவையில்லாத வேலையை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த முட்டாள்தனம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கதையை 3 சகோதரிகளின் கதையாக தான் இன்றைக்கி எபிசோடில் ஃபுல்லாகவே கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கம் காவேரிக்கு ஒரு குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது. நம்மளால தான் யமுனா இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்கன்ட்டு. காவேரி செஞ்ச ஒரு முட்டாள்தனமும் அதில் ஒரு காரணமும் கூட. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, தனியாக தங்கச்சியை விட்டு இருக்கிறது தப்பு, ஒரு மாதிரி இருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனையாயிடும், நான் நேரில் போயிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ இந்த கங்காவும் குமரனும் என்ன பண்ணுறாங்க, பிரச்சனையில் இருக்காங்கன்னா வீட்டுக்கு உடனடியாக வர முடியாத நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா குமரன் ஒழுங்காக நடிக்கலை அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை. ஸோ இப்போ அதில் என்ன ஆகுது அப்படின்னா எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுதே பாட்டியிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே தயவு செஞ்சு நம்ம கிளம்பிடலாம், இந்த நடிப்பு வேணாம், உங்களுக்கு எல்லாரும் உங்களை சிரிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, சரியில்லை, இந்த கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே குமரன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு ரொம்ப நீங்களாம் இருந்தோன்னே கொஞ்சம் பதட்டம் ஆகிடுச்சு, அதான் நான் ஒழுங்காக நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இல்லை மாமா இது வேணாம் மாமா கிளம்பலாம் அப்படின்னு நர்மதா வரைக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சமயத்தை தான் ஏன் கிளம்பணும், எதுக்கு போகணும் அப்படின்னு இப்போ கங்கா கேட்குறாங்க. கங்கா தன்னுடைய கணவரை நம்பினதே கிடையாது. தன்னோட கணவரை எப்பயுமே ஒரு கிள்ளிக்கீரையாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் டபக்குன்னு மாறி அதெல்லாம் ஏன் கேட்கணும்? நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க, இருந்து என்ன நடந்தாலும் சரி பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பேசிட்டீங்கன்னா என்ன சொல்கிற அப்படின்னா இல்லை, நீங்கள் உங்களால் நடிக்க முடியும்னு தெரியும், உங்களை ஒன் டேக் ஆர்டிஸ்ட், ஒரே டேக்கில் நடிச்சிங்கன்னு தானே சொன்னாங்க. இப்போ நாங்கள் இருந்தவங்க தானே பயந்தீங்க, இவங்களை அவமானப்படுத்தும் போது கிளம்பி ஓடிட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆகிடும், கடைசியில் நீங்கள் உங்களால் நடிக்க முடியலன்னு ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் போய் திருப்பி நடித்து அவங்களே பாராட்டுறபடி சூப்பராக இருந்துட்டு வரணும். அதுதான் உங்களுடைய முடிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் நடிகன்ட்டாங்க. ஸோ அவங்க நடிக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ காவேரியை விஜய் காரில் கூட்டு வரும்போது வேணுனே கொஞ்சம் லாங் ரூட்டில் கூட்டு வராரு. சீக்கிரம் போகிற வழியை விட்டுட்டு எதுக்கு இந்த வழியில் வந்தீங்க, சீக்கிரம் போகணும் வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க பதட்டத்தில் இருக்காங்க. ஆனால் அவருக்கு இந்த விஷயமே தெளிவாக யமுனா என்ன நிலையில் இருக்காங்கிறது தெரியாதனால இவர் என்ன சொல்கிறாருன்னா, மனசுக்குள்ளார என் கூட கெட் டுகெதருக்கும் வரமாட்டேன்ட்ட, அதான் கூட கொஞ்சம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு அவர் மைண்டுக்குள்ளார. சொல்லிட்டு அப்புறம் என்னவா இருக்க, என்ன பண்ணுற, என்ன உனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படிலாம் கேட்க, என்னை சீக்கிரம் கொண்டு போய் விட்டாலே போதுங்கிறாங்க. இவங்க இறக்கி விட்டால் கூட நான் போயிடுறேங்கிறாங்க. சரி விடு போகலாம் அப்படின்னா பெர்மிஷனே போட்டிருக்க மாட்டேன், இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, உடனே இல்லை உனக்கு பர்த்டேக்கு என்ன வேணுங்கிறத சொல்லி, இப்போ தான் நம்ம பழகினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வர பர்த்டே, ரொம்ப வருஷமாக பழகிருக்கோம். இல்லை ஒருவேளை ரொம்ப வருஷம் பழகணும்னு நினச்சேன்னா போன ஜென்மத்திலே நம்ம பழகின மாதிரி உனக்கு தோணுதா, தேஜாவு மாதிரி உனக்கு அப்போ நடந்திருக்கு, ஏற்கனவே நடந்திருக்குன்னு தோணுதா, அப்போ நம்ம 2 பேரும் யாராக இருந்திருப்போம், நீ யாராக இருந்திருப்பேன், நான் யாராக இருந்திருப்பேன் அப்படிலாம் பேச, உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை நீங்கள் கொண்டு போய் விட்டால் மட்டும் போதுங்கிறாங்க. சரி விடு காவேரி 1 நான் 0, நீ தான் ஜெயிச்சிட்டேன் இந்த இதில் அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காரு அவர். கெட் டுகெதருக்கு கிட்டக்க இருக்க இந்த இடம் தான், இங்கே போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன், எல்லாம் சின்ன பசங்க தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னா அவங்க அதெல்லாம் வேணாம் என்ன போய் விடுறீங்களா இல்லையா, நான் சொல்கிறேன்ல பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னா, சரி அந்த பையன் யாருன்னு சொல்லி நான் சரி பண்ணிக்கிறேங்கிறாருங்க இவர் விஜய். அதெல்லாம் முடியாது, நீங்கள் போய் என்னை ட்ராப் பண்ணுங்கள், அதெல்லாம் இப்போ பேச டைம் இல்லைங்கிறாங்க. சரின்னு இவர் கிளப்பி வந்துக்கிட்டு இருந்து நான் கால் பண்ணுறேன் யமுனாக்குங்கிறாரு. அதெல்லாம் வேணாங்க போங்க அப்படின்னு உங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி நிவின் கால் பண்ணோன்னே எடுத்து, நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு தெரியும், நான் தான் உங்களுக்கு கடைசியாக கால் பண்ணேன்னு இல்லாமல் நீங்கள் எனக்கு கடைசியாக கால் பண்ணுறது தான் சரி, நான் இதோட போயிடுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாங்க. வச்சுட்டு லெட்டர் வேறு நிவினுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு, இது லெட்டரில் எல்லாத்துக்கும் நான் அப்பாக்கிட்டே போகிறேன் அப்படின்ட்டு இருக்க எல்லாத்து பேரையும் எழுதி எல்லாத்துக்கும் என்ன சாரி, அதுக்கப்புறம் காவேரிக்கா உன்ட்ட என்ன சொல்கிறேனே தெரில, விஜய் மாமாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு இது, எல்லா முட்டாள்தனத்தையும் கிறுக்குத்தனத்தையும் பண்ணிட்டு பாட்டியோட மாத்திரை பழைய மாத்திரைலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கே அவ்வளோ கோவம் வருது. ஏமா சுயமரியாதை எனக்கும் இருக்குது அப்படிங்கிறோம், சுயமரியாதை இருக்குன்னா வேணான்னு சொன்னோன்னா நீ எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் உன் வாழ்க்கையில் முன்னேறதை பார்க்கணுமா, இது சுயமரியாதையாம்மா முட்டாள்தனமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்றாங்க. கிளம்பி நிவின் பார்த்து பதறி போய் அவர் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாருன்னு கதை போகுது. ஸோ அந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.